ஹாய் டார்மிஸ், எல்லாரும் என் மேலே கோவமாக இருப்பீங்கன்னு தெரியுது. என்னோட இன்ட்ரோ தேவையில்ல. இந்த கதையோட லாஸ்ட் பார்ட் போடாமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கெல்லாம் கோவமாக இருந்திருக்கும். அதனால இப்போ நான் இந்த கதையோட லாஸ்ட் பார்ட்டை போட வந்திருக்கேன். ஓகேவா ஆர்மிஸ்? கதையோட லாஸ்ட் பார்ட் போடாமல் இருந்ததுக்கான காரணம் கோவிலில் கும்பாபிஷேகம்னால அங்கே போயிட்டேன். அதனால இந்த கொஞ்ச நாள் இந்த ஸ்டோரியை பார்க்க முடியலை. அதனால தான் சாரி. இப்போ வாங்க ஆர்மிஸ், இந்த கதையோட லாஸ்ட் பார்ட்டுக்கு போகலாமா? ஸ்டோரிக்குள்ளே வாங்க போகலாம். இந்த ஸ்டோரியை முழுசாக கேட்காதவங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட், ஃபோர்த் பார்ட் 4 பார்ட்டையும் பார்த்துட்டு வந்து 5th பார்ட்டை பாருங்கள். அப்படி பார்க்கலன்னா இந்த கதை உங்களுக்கு புரியாது. ஓகேவா ஆர்மிஸ்? எல்லோரும் போய் பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். இப்போ இந்த கதைக்கு இன்ட்ரடக்ஷன் தேவையில்ல, நான் நேரடியாக ஸ்டோரிக்குள்ளேயே போகிறேன். வாங்க எல்லோரும் ஸ்டோரிக்குள்ளே போவோமா? அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் அப்படின்னா, எனக்கு பிடிச்ச கலர் வந்து ப்ளூ பிடிக்கும். அதனால நான் அந்த கலரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? உங்களுக்கு பிடிச்ச ப்ளூ சாரி ஒன்று எடுத்து வியர் பண்ணிக்கிட்டு நீங்கள் போகிறீங்க. போய் காஃபி ஷாப்பில் நுழைஞ்சா ஜியான் ஜாங்குக் சார் அவங்க அம்மாவோட உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு அவரை பார்த்ததும் தான் ஞாபகம் வருது. அம்மா பையனோட ஃபோட்டோ அனுப்பியிருந்ததா சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது ஞாபகம் வருது. உடனே காஃபி ஷாப்புக்குள்ளே போகாமல் வெளியே நின்று பையனோட ஃபோட்டோவை பார்க்கலான்னு வாட்ஸ்அப்பை ஆன் பண்ணி பையனோட முகத்தை பார்த்தா நீங்கள் செம்ம ஷாக். நீங்கள் இவர் யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டா போக மாட்டீங்க, அப்படியே வாசலோட திரும்பி ஓடி வந்துடுவீங்கன்னு சொல்லி முன்கூட்டியே உங்கள் அம்மா நம்ம கதை ஹீரோ ஜேகே கிட்ட சொல்லி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத சிரிச்சுக்கிட்டே ஜேகே அம்மா 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. உங்களுக்கு வேறு வழி இல்லாதனால காஃபி ஷாப்புக்குள்ளே போக ஜேகே அம்மா தனியாக எழும்பி 2 டேபிள் தள்ளி போய் உட்கார்றாங்க. நீங்கள் வந்து சார் அது வந்து அப்படின்ற நேரத்துலையே அவர் ஐ லவ் யூ, வில் யூ மேரி மீ அப்படின்றாரு. சார் அப்படின்னு ஷாக்காகி நிற்கிறீங்க. என்னடா கல்யாணத்துக்கு அலைன்ஸ் பார்க்க வந்த மனுஷனை ப்ரப்போஸ் பண்ணுறது மாதிரியெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஸ்டோரி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், சரியா? இப்போ உனக்கு என்னை பற்றி எதுவும் தெரியாது. அது மட்டும் இல்லை, நான் உனக்கு படித்து கொடுக்குற சார். இவ்வளவு தானே பிரச்சனை? பயப்படாத, என்ன கல்யாணம் பண்ணிக்க, என்னை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க. இதோ அம்மா இருக்கிறாங்க. என்னை பற்றி சொல்லணுன்னா நிறையா சொல்லுவாங்க. உனக்கு படிக்கணுன்னா தாராளமாக படி, யாரும் உனக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க. புரிஞ்சுதா? இப்போ ஓகேவா? ப்ராமிஸ் பண்ணுறேன் நான் உனக்கு அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு ஓகே சொல்கிறீங்க. கொஞ்ச நாள் போகுது, 2 பேருக்கும் கல்யாணம் ஆகுது. ஹாப்பி என்டிங் ஹர்மீஸ். அடுத்து ஒரு ஸ்டோரி ஜிம்மினுக்கு ரெடி ஆகுது. ஸ்டோரியில் அது ஒரு 1 ஷாட் ஒன்று ரெடி ஆகுது. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதோட இந்த 5th பார்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகேவா ஆர்மிஸ்? பாய்.